Right. Now we will continue the unit number 16, plant and animal hormones. So இதுல நான் உங்களுக்கு வந்து plant hormones பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். So hormone cytokinin, gibberellin, auxin, ethylene, abscisic acid. So இதோட functions நல்லா go through பண்ணுங்க. அது 4 இல்ல 5 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க புக்ல, அதை நல்லா தரவு பண்ணி வச்சீங்க. அதுல போல்ட் லெட்டர் நல்லா தரவு பண்ணி வச்சீங்க. அடுத்தது இந்த அனிமல் ஹார்மோன்ஸ் இத பத்தி இந்த அனிமல் ஹார்மோன்ஸ்ல பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, ஹியூமன் பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ அது வந்து மேஜர் எண்டோக்ரைன் சிஸ்டம், மாஸ்டர் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். இதுதான் மற்ற எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால இந்த பிட்யூட்டரி கிளாண்டை பத்தி நல்லா தரவா படிக்கணும். ரெண்டாவது தைராய்டு கிளாண்ட் கொடுத்திருப்பாங்க. தைராய்டு கிளாண்ட், ஸோ பர்சனாலிட்டி ஹார்மோன் thyroxine secreted by thyroid gland. What is personality hormone? Which is personality hormone அப்படின்னு கேட்டிருப்பாங்க, படிச்சிருமீங்க. இந்த தைராய்டு கிளாண்ட்ல இன்னொரு கிளாண்ட் இருக்குது, அது பாராதைராய்டு கிளாண்ட். secrete parathormone and calcitone which regulate calcium in our blood. So அப்போ parathyroid gland. So இது ஒரு endocrine gland. ஸோ முதல்ல என்னென்ன எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கும், அப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா pancreas, islets of Langerhans gland. Islets of Langerhans, it is the endocrine part of pancreas. pancreas ஓட endocrine part எது அப்படின்னா islets of Langerhans glands. இதோட pancreas ஓட ஸ்ட்ரக்சர் அது உள்ளார்க்க நீங்க அந்த கிளாண்ட்ஸ் வரைஞ்சி லேபிள் பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஆஃப் ஃபிளைட் ஃப்ரைட் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். அட்ரினல் கிளாண்ட், சூப்ராரீனல் கிளாண்ட். Since it is located above the kidney, it is called suprarenal gland. It secretes adrenaline hormone, prepares our body during emergency condition. ஒரு கோவத்துல அவசரப்படுற நேரத்துல செக்ரேட் ஆகிற ஹார்மோன் adrenaline hormone. அதுக்கப்புறம் இந்த கோனாட்ஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆர் டிரான்சியன்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. ஸோ டெஸ்டிஸ்ல இருந்து டெஸ்டாஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோனு, ஓவரில இருந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான், ரிலாக்சின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் இங்க செக்ரேட் ஆகும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட். இதை தவிர தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒண்ணு, தைமஸ் கிளாண்ட். இந்த தைமஸ் கிளாண்ட் பாத்தீங்கன்னா இட் டேக் பார்ட் இன் ப்ரொடெக்டிங் அவர் பாடி ஃப்ரம் டிசீசஸ். தைமுலின், தைமோபாய்டின் அப்படின்ற அந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணக்கூடிய தைமஸ் கிளாண்ட். இதெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல நம்ம எல்லா கிளாண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இது திருப்பி அகைன் நீங்க 11th போய் படிப்பீங்க. 11th எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு தனி பார்த்து அதுல திருப்பி எல்லாமே வரும். இதுல இருக்கிறது எல்லாமே அடிஷனலா சில பாயிண்ட்ஸோட அங்க உங்களுக்கு ஆறாம். அதனால இதுல எதுவுமே நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ அதுல பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களா, அதோட டயக்ராம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. புக்ல பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 233 இருக்கு பாருங்க, பிரைனோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை சிம்பாலிக்கா அந்த படத்தை போட்டு எந்த இடத்துல அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குதுன்றதுக்காக அந்த டயக்ராம். ஸோ இதுதான் பிரைன் அப்படின்னா அது பிரைன்ல இந்த ஏரியாவில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆர் ஹைபோஃபைசிஸ். இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட அந்த டீடைல்டு டயக்ராமா நீங்க வரையணும். முதல்ல பாருங்க, இது ஹைபோதலாமஸ். இந்த ஹைபோதலாமஸோட கீழ் பக்கத்துல பேக் சைடுல ஒரு லோப் இருக்கு பாருங்க, இது போஸ்டீரியர் லோப். முன் பக்கத்துல ஒரு லோப் இருக்கு பாருங்க, இது அடினோ ஹைபோஃபைசிஸ் ஆர் ஆன்டீரியர் லோப் ஆஃப் தி பிட்யூட்டரி கிளாண்ட். அப்போ adenohypophysis or anterior lobe, neurohypophysis or posterior lobe. Adenohypophysis secretes 6 hormone. Neurohypophysis stores 2 hormone. அந்த ஹார்மோன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். முதல்ல இதை வந்து 7 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன், பிட்யூட்டரி கிளாண்டோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணு. இல்ல வெறும் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா இந்த டயக்ராமை போட்டுட்டு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணு. இது ஹைபோதலாமஸ், பிரைனோட ஹைபோதலாமஸ் பார்ட்ல இருக்குது. அதுல இருந்து வர சின்னதா டியூப் மாதிரி இருக்குது இன்ஃபண்டிபுலம். அது நர்வஸ் பார்ட்ல எண்ட் ஆகிற இந்த லோப் வந்து நியூரோ ஹைபோஃபைசிஸ்
posterior lobe. முன்னாடி ஒரு தனி பார்ட் இருக்கு பாருங்க, இது adenohypophysis or anterior lobe of the pituitary. இப்போ இந்த anterior lobe of the pituitary இருந்து secrete ஆகிற ஹார்மோன்ஸ் என்னென்ன? growth hormone or somatotrophic hormone STH. இன்னொன்று தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆர் தைரோட்ரோபிக் ஹார்மோன். அடுத்தது அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் ACTH. அடுத்தது வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு லூட்டினைசிங் ஹார்மோன் LH. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோலாக்டின் லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன் இதுல வரும். இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கொனாடோட்ரோபின் அப்படின்னு சொல்லலாம். கொனாடோட்ரோபின் அப்படின்னு புக்ல கொடுத்துருக்கு. இந்த ஹார்மோன்ஸை வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம இந்த ஹார்மோன்ஸோட நேம வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணீங்கனாலே மேக்சிமம் மார்க் நம்ம இதுல எடுக்கலாம். அதனால growth hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone and gonadotrophic hormone consist of follicle stimulating hormone, luteotropic hormone or luteinizing hormone, and the last one is prolactin. இந்த மாதிரி 6 ஹார்மோன் adenohypophysisல செக்ரீட் ஆகும். 2 ஹார்மோன் நியூரோஹைபோஃபைசிஸ்ல ஸ்டோர் ஆகும். என்னென்ன? ஒன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடாசின், துரித பிறப்பு ஹார்மோன். டெலிவரி டைம்ல குழந்தை பிறகுதுன்னா இந்த ஹார்மோன் போய் யூட்ரஸ் சுருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு क्वेश्चन கேட்டிருப்போம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிடாசின் ஹார்மோன்? ஆக்சிடாசின் ஹார்மோன் இஸ் ஓரியன்டட் டு விச் சைட்? எந்த இடத்துல போய் இது வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருப்போம். 2 மார்க் क्वेश्चन. ஒன்னு யூட்ரஸ், இட் கான்ட்ராக்ட் யூட்ரஸ் so that the child will be easily propelled out. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இட் கான்ட்ராக்ட் மயோ எபிதீலியல் செல்ஸ் ஆஃப் பிரஸ்ட் so that the first mother milk colostrum will be ejected after parturition. அதுதான் இதோட வேலை. இன்னொன்னு வந்து பாருங்க ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ADH ஆர் வாசோப்ரெசின். இந்த ஹார்மோனோட வேலை என்ன? இட் ரெகுலேட் யூரின் ஃபார்மேஷன். இட் டேக் பார்ட் இன் ஃபார்மேஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் யூரின். அந்த யூரின் மங்களகரமா போறதுக்கு காரணம் இதான் ADH, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அப்போ கான்சென்ட்ரேட்டட் யூரின் வருதுன்னா அதுக்கு தேவையான ஹார்மோன் இது கம்மியா சொன்னதுன்னா டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். டயாபெட்டிஸ் மிலிட்டஸ் வேற, டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் வேற. வாட் இஸ் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ்? 2 மார்க் क्वेश्चन. Less secretion of antidiuretic hormone leads to the condition called diabetes insipidus, in which person can excrete enormous amount of urine without sugar. So diluted urine will come out. Sugar கிடையாது. இதுதான் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு ஹார்மோனும் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன், புக்ல கோத்ரூ பண்ணுங்க. இது ஒரு 7 மார்க் क्वेश्चन. பிட்யூட்டரி கிளாண்ட்னாலே ஒரு பெரிய क्वेश्चन. இத படிச்சாதான் மத்த எண்டோகிரைன் கிளாண்ட் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன நினைச்சுவீங்க, இது வானா லென்த்தியா இருக்குது, நம்ம இதை விட்டு மத்தது போவோம் அப்படின்னு தயவு செய்து போகாதீங்க. திருப்பி 11th நீங்க அகைன் த சேம் திங்க போய் படிக்க போறீங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்டை தரவு பண்ணாதான் மத்த எண்டோகிரைன் சிஸ்டமும் டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் கோனாட்ஸுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ், ஐ மீன் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கொனோடோட்ரோபிக் ஹார்மோன் இருக்கு பாருங்க, டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிய தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், லூட்டோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் ப்ரோலாக்டின். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கொனாட்ஸை தூண்டுது. ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹார்மோன் செக்ரீட்டட் ஃப்ரம் பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த கொனாட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அதுல இருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுக்கும் இதுல இந்த ஹார்மோன்ஸ் தேவை. அதனால பிட்யூட்டரி கிளாண்ட் நீங்க தரவு பண்ணீங்கன்னா தான் அதுல இருக்க ஹார்மோன்ஸோட நேம வரிசையா ஞாபகம் வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லி பாருங்க, எழுதி பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். சொமாட்டோட்ரோபிக் ஹார்மோன், growth ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அட்ரினல் கார்டெக்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைரோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த மாதிரி பேர் இருக்குது. அந்த நேம கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம நம்ம அதுல வரிசையா எழுதினாலே நம்ம மேக்சிமம் மார்க் இதுல எடுத்துடலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை கோத்ரூ பண்ணுங்க. ஸோ ஒரு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனிங் நீங்க சொல்லலாம். அதுக்கு நடுவில் வர டிசீஸ் இருக்குது பாருங்க, அதெல்லாம் 2 மார்க்ல நீங்க பார்க்கணும். உதாரணமா பாருங்க, growth ஹார்மோன், டுவார்பிசம். growth ஹார்மோன் கம்மியா சொன்னா வரக்கூடிய டிசீஸ் டுவார்பிசம். இன்னொன்னு பாருங்க, ஜைஜாண்டிசம்.
12 வயசு கீழே இந்த growth ஹார்மோன் யாருக்கு அதிகமா செக்ரீட் ஆகுதோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த டிசீஸ் ஜைஜாண்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நிட்ட கொக்கு மாதிரி வளர்ந்துன்னு இருக்கும், அறிவால முட்டி நிக்கும், அவ்வளோ 7 அடி ஹைட்ல இருக்கும். டுவார்பிசம்னா குள்ள மனிதர்கள் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கதே தெரியாது, அப்படி குனிஞ்சு எட்டி கீழே பாருங்க, இதான் டுவார்பிசம். ஜைஜாண்டிசம் அப்படின்னா அது ராட்சச தன்மை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு அக்ரோமெகாலி. அக்ரோமெகாலி அக்ரோமெகாலி அப்படின்னா இந்த growth ஹார்மோன் யாருக்கு அடல்ட்டுக்கு அதிகமா சொன்னா வரக்கூடிய டிசீஸ். கொரில்லா மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள்லாம் நீட்டா இருக்கும், கை வந்து ரொம்ப நீட்டா இருக்கும், அந்த மூட்டு எல்லாம் முட்டை முட்டையா வீங்கி போன மாதிரி இருக்கும், ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வீக்க மாதிரி தெரியும். சோ இதெல்லாம் அக்ரோமெகாலி, பாக்குறதுக்கு காலி மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அக்ரோமெகாலி, ஜைஜாண்டிசம், டுவார்பிசம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா growth ஹார்மோன் அதிகமா சொன்னாலோ கம்மியா சொன்னாலோ வரக்கூடிய பிரச்சனைகள். சோ அதெல்லாம் 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ஜென்ரலா இது 10 மார்க்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதை கேட்டாலும் எழுதலாம். அடுத்து பாருங்க, லாக்டோஜெனிக் ஹார்மோன் எது? ப்ரோலாக்டின். இதெல்லாம் சில 1 மார்க் கொஸ்டின் உள்ளே இருக்குது, இதுலயே நிறைய 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. அதனால 10 மார்க் 7 மார்க்ல அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ரைட். அடுத்தது தைராய்டு கிளாண்ட். இந்த டயக்ராம் அடிக்கடி கேட்பான், டயக்ராம் வரைஞ்சிட்டு நீயே லேபிள் பண்ணு அப்படின்னா அந்த தைராய்டு காட்லயே தைராய்டு கிளாண்ட், ட்ரக்கியா, அந்த நோடியூல் அப்படின்ற அந்த படம் உங்களுக்கு புக்லயே கொடுத்துருக்குது. அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல ஒரு டெஸ்ட்ல நம்ம இதை கேட்டுருக்கிறோம், பிராக்டிஸ் பண்ணிருக்கிறீங்க நீங்க, அதனால அதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. இந்த தைராய்டு கிளாண்ட்ல இருந்து செக்ரேட் ஆகிற ஹார்மோன் பாத்தீங்கன்னா தைராக்சின். தைராக்சின் அந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். இந்த தைராக்சினோட வேலை என்ன அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. பேசல் மெட்டபாலிக் ரேட், BMR, அடிப்படை வளர்சிதை மாற்றம், பேசல் மெட்டபாலிக் ரேட். சோ அதை கொஞ்சம் நல்லா தரவு படிச்சீங்க. அதோட ஃபங்க்ஷன் இது வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன். ஏன் தைராக்சினை பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம்? இட் இஸ் எசென்சியல் ஃபார் நார்மல் பிசிக்கல், மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா நம்ம செல்லுல மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்றது. அந்த கிளைகாலைசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம மைட்டோகாண்ட்ரியால படிச்சிருக்கிறோம் பாருங்க. அதை ரெகுலேட் பண்றதே இந்த ஹார்மோன்ஸ் தான். அப்ப இந்த ஹார்மோனு மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்றதுனால செல் வந்து அதுல எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷா நார்மலா அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் இதை வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனாலிட்டினா அப்படியே நல்லா சட்டை போட்டுக்கிட்டு பவுடர் அடிச்சுன்னு இருக்கிறது பர்சனாலிட்டி அப்படின்னு கிடையாது. அதுக்கு இந்த ஹார்மோனுக்கு ஏன்னா சம்பந்தம் இருக்குதா சார்? இல்ல. அதனால பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னா தைராக்சின் ஹார்மோன் ரெகுலேட் மெட்டபாலிசம், பேசல் மெட்டபாலிசம் ஆஃப் செல். அப்ப செல்லுல நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்றதுனால எல்லா செல்லும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் பர்சனாலிட்டி. இங்க நம்ம அந்த மீனிங்ல அதை எடுத்துக்கணும், வேற மாதிரி ஆங்கிள் நம்ம பர்சனாலிட்டின்றது இங்க நோட் பண்ணக்கூடாது. ரைட். அடுத்து ரெகுலேட் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மெட்டபாலிசம் இதெல்லாம் கொடுத்துருக்குது. இதெல்லாம் ஜென்ரலா படிச்சீங்க. சில நேரத்துல தைராய்டு கிளாண்ட் வந்து 7 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா எழுதணும். தைராய்டு டிஸ்பங்க்ஷன் போன தடவை நாங்க 4 மார்க் கொஸ்டின்ல அதை கேட்டு வரணும். தைராய்டு டிஸ்பங்க்ஷன்னா ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசத்துல காய்டர், சிம்பிள் காய்டர், மிக்சடிமா, கிரிட்டினிசம். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். கிரிட்டினிசம் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தைராக்சின் ஹார்மோன் கம்மியா சொன்னா வரக்கூடிய டிசீஸ். மிக்சடிமா பெரியவங்களுக்கு தைராக்சின் ஹார்மோன் கம்மியா சொன்னா வரக்கூடியது மிக்சடிமா. சோ அதோட சிம்டம் என்ன அது கொடுத்துருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 235ல புக்ல. கிரிட்டினிசம், மிக்சடிமா, இதோட அந்த சிம்டம்ஸை நல்லா தரவு படிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சிம்டம்ஸ் ஆஃப் கிரிட்டினிசம் அண்ட் மிக்சடிமா. ஹைப்பர்தைராய்டிசம், கிரேவ்ஸ் டிசீஸ் உள்ள 3வது லைன்ல வரும். கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன? வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் கிரேவ்ஸ் டிசீஸ்? ஹைப்பர்தைராய்டிசத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் கிரேவ்ஸ் டிசீஸ். எக்ஸாப்தால்மிக் காய்டர், எக்ஸாப்தால்மியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாப்தால்மியா அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோனா வெளியில, ஆப்தால்மியா எக்ஸாப்தால்மியா. அந்த தால்மிக் அப்படின்னா ஐன்னு அர்த்தம், கண்ணு வெளியில பிரிந்து இருக்கிற காய்டர். அதனால இது பேரு எக்ஸாப்தால்மிக் காய்டர். இந்த சிம்டம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒல்லியா இருப்பாங்க, கண்ணு நல்லா முட்டை கண்ணு மாதிரி வெளியில பிதிங்கன்னு இருக்கும்.
அதனாலதான் இது பேர் எக்ஸாப்தால்மிக் காய்டர். அடிக்கடி டென்ஷன் ஆகும், நர்வஸ்னஸ், மெட்டபாலிக் ரேட் இஸ் வெரி ஹை, அதிகமா மெட்டபாலிசம், குளுக்கோஸ் சாப்பிட்டதுல சீக்கிரமா காலி ஆகும், அடிக்கடி டென்ஷன் ஆகும். அதனால இந்த கேஸ் எக்ஸாப்தால்மிக் காய்டர் ஆர் ஹைப்பர் பாரா தைராய்டிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்ல வரும். ஸோ சிம்பிள் காய்டர் எதனால வருது? அயோடின் சாப்பாட்டுல இல்ல. சிம்பிள் காய்டர் தைராய்டு கிளாண்ட் வந்து வீங்கி போயிடும், கழுத்துல உண்டகட்டி மாறியத்த மாதிரி பெருசாகும். இதான் வந்து சிம்பிள் காய்டர். அதோட சிம்டம் கொடுத்துருக்காங்க, இதை கியூர் பண்ணிடலாம். கிரிட்டினிசம், இதுல வந்து அயோடின் நார்மலா இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு அந்த கழுத்துல வீக்கம் தெரியும், உடம்பு நல்லா புஷ்டியா இருக்கும், முகம்லாம் பப்ஸ் மாதிரி வீங்கி போயிருக்கும், நல்லா மதம் இருக்கும். அடுத்து மிக்சடிமா, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் லெதர்ஜிக்கா இருப்பாங்க, ஸ்லகிஷ்னஸ், இன்க்ரீஸ்டு பாடி வெயிட், பஃபினஸ் இன் தி ஃபேஸ், எடிமேட்டஸ் அப்பியரன்ஸ், தண்ணி கோத்து முகம்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கு. இதெல்லாம் இதோட சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் நல்லா படி, ரைட்? இதெல்லாம் வந்து தைராய்டு கிளாண்ட்ல வரக்கூடியது. அடுத்தது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான், பாராதைராய்டு கிளாண்ட். இந்த பாராதைராய்டு கிளாண்ட்ல ஜெனரலா பாத்துங்க, இதுல இருக்கிற சீஃப் செல்ஸ் ஆஃப் தீஸ் கிளாண்ட் செக்ரீட் ஹார்மோன் கால்டு பாராதார்மோன். ஒரே ஹார்மோன்ஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க. அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன? ரெகுலேட் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம். ஒன் மார்க் क्वेश्चन. which hormone regulate calcium and phosphorus metabolism அப்படினா பாராதார்மோன், பாராதைராய்டு கிளாண்ட். இதுக்கு ஒரு படம் கேக்குறாங்கன்னா தைராய்டு கிளாண்ட் அப்படியே வரைஞ்சிட்டு அந்த தைராய்டு கிளாண்ட்ல 4 கார்னர்ல பாராதைராய்டு கிளாண்ட் நீங்க போட வேண்டியதுதான். படம்லாம் அவ்வளவா இல்ல, தைராய்டு கிளாண்ட் மட்டும்தான் இருக்கு. பாராதைராய்டுன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்கன்னா அந்த புக்லயே கொடுத்துருக்கு பாருங்க. சோ பேஜ் நம்பர் 235ல இருக்கிற டயகிராம் பாராதைராய்டு கிளாண்ட். அப்படியே இந்த பக்கம் டார்சல் வியூல, அதாவது வென்ட்ரல் வியூல நீங்க பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் தெரியும். இது ஈஸி தான், 2 டயகிராம் ஒரே மாதிரியான டயகிராம் தான், ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுல இன்னொரு क्वेश्चन பாத்தீங்கன்னா டெட்டனி. வாட் இஸ் கால்ட் டெட்டனி? மஸ்குலார் ஸ்பாசம்ஸ், அதை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இதான் மஸ்குலார் ஸ்பாசம்ஸ் ஆர் கால்ட் டெட்டனி. இட் இஸ் டியூ டு now parathyroid secretion, malformation of parathyroid secretion, right? அதெல்லாம் நீங்க பாத்துங்க, கொடுத்துருக்குது, ரைட்? அடுத்தது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் கிளாண்ட். இது எக்ஸோகிரைன் பார்ட் ஆஃப் எண்டோகிரைன் பார்ட் ஆஃப் பான்கிரியாஸ். பான்கிரியாஸ்ல 2 பார்ட், ஒன்னு எக்ஸோகிரைன் பார்ட், இன்னொன்னு எண்டோகிரைன் பார்ட். எக்ஸோகிரைன் பார்ட் என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். உதாரணமா டியோடினத்துல பாருங்க, அதுல ஃபுட் இருக்கும்போது அதுல பான்கிரியாஸ்ல இருந்து செக்ரீட் ஆகுற அந்த ஜூஸ், பான்கிரியாட்டிக் ஜூஸ், இட் கண்டைன் ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லைபேஸ் அப்படின்ற என்சைம். இது ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும். அதே சமயத்துல இந்த பான்கிரியாஸ்ல இருக்கிற ஹார்மோன் செக்ரீட்டிங் செல், அதுதான் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் கிளாண்ட்ஸ். இதுல ஆல்பா செல்ஸ் இருக்குது, பீட்டா செல்ஸ் இருக்குது, டெல்டா செல்ஸும் இருக்குது. நம்ம 2 போதும், ஆல்பா செல், பீட்டா செல். ஹார்மோன் கால்டு குளுக்ககான். பீட்டா ஹார்மோன் கால்டு இன்சுலின். இன்சுலின் குளுக்கோஸை குறைக்கும், குளுக்ககான் குளுக்கோஸை அதிகப்படுத்தும். ரெண்டுமே ஆன்டகானிஸ்டிக் ஹார்மோன், எதிர்முதிர்மா வேலை செய்யும். ரத்தத்துல குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹார்மோன். சோ இந்த எண்டோகிரைன் கிளாண்ட வித்தியாசமா கேட்பான். எப்படி? which of the following system regulate glucose level in the body? Which endocrine system regulate glucose level in the body? Normal glucose balance is regulated by which endocrine system? Islets of Langerhans gland. அதுல 2 ஹார்மோன்ஸ் பத்தி டீடைலா எழுத வேண்டியதுதான். இன்சுலின் ஹார்மோன், குளுக்ககான் ஹார்மோன், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைலா இங்க கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அதுல டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை வியாதி, சோ அதோட சிம்டம்ஸும் கொடுத்துருக்கான். பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா அண்ட் குளுக்கோஸ் யூரியா. யூரின்ல குளுக்கோஸ் போறது, நிறைய யூரின் போச்சுன்னா பாலியூரியா, நிறைய தண்ணி தாக எடுத்து தண்ணி குடிச்சோம்னா பாலிடிப்சியா, பாலிபேஜியா, தீனி பண்டாரம் நிறைய தின்னு நேரும், பாலிபேஜியா. இதெல்லாம் இதோட அறிகுறி அங்க கொடுத்துருக்குது, நீங்க படிச்சு. சோ இதெல்லாம் ஹைலைட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் கிளாண்ட். சப்போஸ் இது வந்து 7 மார்க்ல கேட்டா இவ்வளவு டீடைல்ஸ் நீங்க கொண்டோம். டயகிராம், அதோட ஸ்ட்ரக்சர், ஆல்பா செல், பீட்டா செல், ஆல்பா செல் செக்ரீட் குளுக்ககான் ஹார்மோன், பீட்டா செல் செக்ரீட் இன்சுலின் ஹார்மோன். இன்சுலின் ஹார்மோனோட பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் எழுதுவீங்க, குளுக்ககான் ஹார்மோனோட பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன். அடுத்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதோட அறிகுறிகளை எழுதுறீங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அந்த क्वेश्चन நம்ம அட்டெண்ட் பண்ணோம்.
ஸோ ஏதோ ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் கண்டிப்பா வரும். பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், இதெல்லாம் மேஜர் எண்டோகிரைன் சிஸ்டம். ரைட், புரியல ரைட். இதுக்கு அடுத்து பாருங்க அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்ட்ல அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுல்லா அப்படின்னு ரெண்டு பார்ட். இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்ல செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் என்னென்ன? மினரலோகார்டிகாய்டு, குளுக்கோகார்டிகாய்டு. இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் ஈஸியா நீங்க படத்தை போடலாம். அட்ரினல் கிளாண்ட கிராஸ் செக்ஷன்ல பார்த்துட்டு இது அட்ரினல் மெடுல்லா, இது அட்ரினல் கார்டெக்ஸ். அதுல இருக்கிற அந்த லேயர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜோனா கிளாமரோலோசா, ஜோனா பாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். இதுல என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும்? அட்ரினல் மெடுல்லாவில் அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன். அதோட பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இது கூட தனியா செப்பரேட் கொஸ்டின்ஸ், லாங் ஆன்சர் கொஸ்டின் தான். அதனால இதுல அட்ரினல் கார்டெக்ஸ் கூட 4 மார்க்ல கேட்கலாம், அட்ரினல் மெடுல்லா கூட 4 மார்க்ல கேட்கலாம். எல்லாமே முக்கியமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு நீங்க ஜெனரலா எல்லாமே பாருங்க. பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் கொஞ்சம் நல்லா தரவா படிங்க. ரைட். அடுத்து பாருங்க ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், கோனாட்ஸ்ல டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான்? அந்த டெஸ்டிஸ்க்குள்ள இருக்க லீடிங் செல்ஸ், இட் செக்ரீட் ஹார்மோன் கால்டு டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பெர்மடோஜெனிசிஸ். அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குது பாருங்க. ஓவரியில பாருங்க ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். Progesterone is secreted by corpus luteum. What is corpus luteum? அது ஒரு 2 மார்க். அது பேஜ் நம்பர் 238ல வருது பாருங்க. What are the functions of estrogen, functions of progesterone? அது கொடுத்துரு. இதெல்லாம் 2 மார்க்ல தனித்தனியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல ரைட் a note on endocrine functions of gonad அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டானா டெஸ்டிஸ் ஓவர பத்தி அதுல இருந்து ஹார்மோன்ஸ் அதோட வேல்யூ சொன்னீங்கன்னா இது ஒரு 4 மார்க் क्वेश्चन உங்களுக்கு ஓவர். ரைட். அடுத்தது தைமஸ், 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. தைமோசின் is a hormone secreted from thymus gland, take part in immunological function, stimulate the production of and differentiation of lymphocytes. இது தைமஸ் கிளாண்ட்ல உங்களுக்கு தைமோசின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் பத்தி கொடுத்துரும். இதுதான் எண்டோகிரைன் சிஸ்டம். So with that we have completed the 16th unit. Now coming to the last unit, the 17th unit க்கு போலாம். இது reproduction in plant and animals. இதோட உங்களுக்கு குவார்டர்லி போர்ஷன் ஓவர். 17th யூனிட்டை நம்ம இப்போ எடுத்துக்கோம். இந்த 17th யூனிட் பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஸோ பிளான்ட்ல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அனிமல்ஸ்ல ஹியூமன் பீயிங்ஸ்ல எப்படி ரீப்ரொடக்ஷன், மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், எம்ப்ரியோ ஃபார்மேஷன், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன், அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ். பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃபிளவர். அதுல கைனீஷியத்துல ஓவியலோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் முக்கியமான பார்ட். சோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அடுத்த பார்ட்ல அனிமல்ஸ் 2 செக்ஷனா பிரிஞ்சிடும். பிளான்ட்ல ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க, மீதி பாதி பார்த்து அனிமலோட ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீயிங்ஸ். சரி, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கொஸ்டின் இருக்கும். என்ன இப்ப பாருங்க, ஜெனரலா பாத்தீங்கன்னா பிளான்ட்ல ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாருங்க வெஜிடேட்டிவ் மெத்தட். வெஜிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னா இந்த லீவ்ஸ்ல இருந்து யங் பிளான்ட் உருவாகுது. இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சிலதெல்லாம் கொடுத்துருக்குது உங்களுக்கு. பிரயோஃபில்லம், அதே மாதிரி ஸ்டெம்ல இருந்து இன்னொரு பிளான்ட் உருவாகுது. சோ இதெல்லாம் அந்த ஆஸ்பிரிங் பிகம் இண்டிபெண்டன்ட் இன் தி கேஸ் ஆஃப் ரோஸ் பிளான்ட், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ரூட்ல இருந்து இன்னொரு பிளான்ட் அஸ்பராகஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அண்ட் புல்பில்ஸ், அகேவ் பிளான்ட், இதெல்லாம் இந்த வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இந்த பேசிஸ்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 1 மார்க் கொஸ்டின்ல அந்த சூசிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பிராக்மெண்டேஷன், ஸ்பைரோகைரா, ஆல்கே, பிலமெண்டஸ் ஆல்கே எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுல பிராக்மெண்டேஷன் இட் இஸ் ஆல்சோ a kind of asexual method of reproduction. When the cell divided into enormous number of smaller bits, each and every bit can able to produce the whole cell, it is called fragmentation. இது ஸ்பைரோகைராவில் ஆல்கேல இருக்கு. அதே மாதிரி ஃபிஷன், இந்த அமீபால பாருங்க 2ஆ உடையும், பாக்டீரியா 2ஆ பிரியும், 2 செல்லா மாறும். So mother cell will become 2 daughter cell by means of binary fission. அதே மாதிரி பட்டிங், ஈஸ்ட், யூனிசெல்லுலார் ஃபங்கை, நம்ம அது ஈஸ்ட்னு சொல்லுவோம்.
இதுல பாத்தீங்கன்னா பட்டிங் மூலயமா சின்ன சின்ன அதாவது மேல வளர்ந்துட்டே வருது பாருங்க, ஒரு ஈஸ்ட் உருவாகிட்டே வரும். இதான் பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எந்த பிளான்ட்ல நடக்குதுன்றத எக்ஸாம்பிள் ஓரியன்டா நீங்க 1 மார்க்ல இதை தயார் பண்ணுவீங்க. இதான். அடுத்து ரீஜெனரேஷன், ஹைட்ரா பிளானேரியா அனிமல்ஸ்ல, ஹைட்ரா பிளானேரியால ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல ஃபங்கஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க, ஸ்போர் ஃபார்மேஷன் இன் ரைசோபஸ் ஃபங்கை. அந்த டயகிராமோட அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். சோ அதை பார்த்து, சோ இதெல்லாம் வந்து 2 மார்க் பார்ட்ல வரும். இல்ல ரைட் a note on asexual method of reproduction in plants and animals அப்படின்னு ஜெனரலா கேக்குறானா ஒண்ணுனா நீங்க எழுதணும். வெஜிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், பட்டிங், ரீஜெனரேஷன், இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கலாம். ஸ்போர் ஃபார்மேஷன் வரைக்கும் வந்து நீங்க முடிக்கணும். இது asexual method of reproduction. அடுத்தது செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட், இதுலதான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த மேல் reproductive part of flower and female reproductive part of flower க்கு போறோம். The male reproductive part of flower is called androecium. Androecium. So androecium is the male reproductive part of flower. Gynoecium இது female reproductive part of flower. இந்த கைனீசியத்தோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்க டீடைலா படிக்கணும். androecium அப்படின்னா இந்த ஸ்டேமென்ஸ் இருக்கு பாருங்க, இதுல anther இருக்கு பாருங்க, இது pollen sac with pollen grains. அதுல சின்னதா ஒரு ஃபிலமெண்ட் வெளியில வருது, இதுதான் நம்ம வந்து ஸ்டேமென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆண்ட்ரீசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனீசியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒரு 3 பார்ட், ஸ்டிக்மா அப்படின்னு ஒரு சின்ன பார்ட் இருக்குது, போலன் கிரைனை ரிசீவ் பண்றது. அடுத்தது பிஸ்டில், நீட்டா டியூப் மாதிரி இருக்கு பாருங்க, ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பேசல் பார்ட் கொஞ்சம் டைலேட்டடா இருக்கு பாருங்க, இது வந்து ஓவரி. கீழே இருக்கிறது தலாமஸ் பார்ட். இந்த ஓவரிக்கு உள்பக்கமா பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் ஓவியூல். அந்த ஓவியூல்ன்றது தான் முக்கியமான பார்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்த ஓவியூல் இருக்கக்கூடிய செல்ஸ் என்னென்ன, இந்த ஆன்டிபோடல்ஸ், எக்ஸெல், சினர்ஜிட்ஸ் அப்படிலாம் கொடுக்குறாங்க, செகண்டரி நியூக்ளியஸ், இதெல்லாம் நீங்க லேபிள் பண்ணணும். இந்த ஓவியலோட டயகிராம நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த கைனீசியத்தோட ஜெனரல் டயகிராம் இது. அந்த கைனீசியத்துல ஓவரிக்கு உள்ளார்க்க இருக்கக்கூடிய அந்த ஓவியூல் அப்படின்ற இந்த டயகிராம நல்லா தரப்போம். இதுதான் மெயின் கான்செப்ட். இது ரிலேட்டடா தான் இந்த பிளான்டோட ரீப்ரொடக்ஷன் சம்பந்தமா அந்த லெசனே வரும். இந்த கான்செப்டுக்காக தான் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம். ஏசெக்சுவல் முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சரும் கைனீசியம் ஜெனரலா பார்த்துட்டு, ஓவியூல படிச்சுட்டு அதுல 2 முக்கியமான கான்செப்ட், ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன, டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த 2 கான்செப்ட் இதுல பார்க்கணும். ரைட், இப்போ நாம இதுல என்னென்ன பார்த்து தனியா வந்து பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிளவர், இதை ஜெனரலா படிங்க. அதுல நான் சொல்ற மாதிரி ஆண்ட்ரீசியம், கைனீசியம் இதெல்லாம் எசென்சியல் பார்ட் ஆஃப் த ஃபிளவர். நான் எசென்சியல் பார்ட் வந்து கேலிக்ஸ், கொரல்லா அப்படிலாம் வருது. தென் போலன் கிரைனோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் 2 மார்க் கொஸ்டின், பேஜ் நம்பர் 246ல போலன் கிரைன் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க, எக்ஸைன், இன்டைன், தென் உள்ள பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை படிச்சீங்க. இது 2 மார்க் கொஸ்டின்ல டயகிராம் பார்ட்ல கேட்கலாம். அடுத்தது அந்த போலன் கிரைன் கீழே கைனீசியம் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க, இந்த கைனீசியத்தோட ஜெனரலான டயகிராம் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு கீழே ஓவியூல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு பாருங்க, இந்த ஓவியூலோட டயகிராம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுருங்க. சோ அதோட உள் பக்கமா பாத்தீங்கன்னா இந்த நியூ செல்லஸ் அப்படின்ற இந்த ஏரியா, இதுதான் வந்து பாருங்க உள்ள செகண்டரி நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் இந்த சினர்ஜி, அதுக்கு மேல எக்ஸெல், இதுல 3 செல் ஆன்டிபோடல்ஸ். ஈஸியா போடலாம் டயகிராம். இந்த செல்லை போட்டுட்டு மென்ஷன் பண்ணீங்கனாலே போதும். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதான், எக்ஸெல் அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து செகண்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஆன்டிபோடல்ஸ். இதுல சின்ன ஓட்டம் ஒண்ணு இருக்கும், அது மைக்ரோபாயில். இதுல நீங்க வந்து இது 2 லைனா அப்படி போட்டுக்க வேண்டியதுதான். இன்னொரு லைன் போட்டீங்கன்னா இது இது மாதிரி அப்பியரன்சஸ்லாம் வரும். உங்க புக்ல மாதிரி மோரலஸ் அதை பிராக்டிஸ் பண்ணீங்க அந்த டயகிராம. ஸோ இதை வந்து இதோட ஜாயின் பண்ணீங்கன்னா 2 அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இது ஃபலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் புக்ல மாதிரி இந்த டயகிராம் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டயகிராம் மார்க் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியூல் வித் நீட் லேபிள்ட் டயகிராம். வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க். 7 மார்க் இல்ல, இந்த டயகிராம் வரைஞ்சிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நியூக்ளியஸ் எக்ஸெல்லோட ஃபங்க்ஷன்ஸ் நீங்க சொல்லணும்.
இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நியூசெல்லஸ், மைக்ரோபைல், நியூசெல்லஸ், மைக்ரோபைல், அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வருது. சினர்ஜிட்ஸ் அப்படின்ற அந்த டேர்ம்லாம் நீங்க அந்த சென்டென்சஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்குது, அது கோத்ரூ பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கோத்ரூ பண்ணுங்க. அடுத்து இதெல்லாம் ஜெனரல். இது செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், ஆட்டோகாமி, அல்லோகாமி. அல்லோகாமி கொஞ்சம் பாத்துங்க. வாட் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் அல்லோகாமி, பாலினேஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். சோ இதெல்லாம் 2 மார்க் ரிலேட்டடா நீங்க கோத்ரூ பண்ணணும். ஆஃப் கிராஸ் பாலினேஷன், அனிமல் pollination, I mean the pollination, pollination by insects, hydrophily, pollination by water, hydrophily, pollination by water அப்படின்றதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அனிமல் ஜூஃபிலி, அனிமல்ஸ் மூலமா பாலினேஷன் நடக்குது. இதெல்லாம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன், தனியா வரலாம். சோ அதனால நம்ம ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்ற ஒரு தனியா செப்பரேட்டா அது ஒரு क्वेश्चंस. அடுத்து ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு பார்ட், பேஜ் நம்பர் 248. அதுலதான் உங்களுக்கு வந்து அகைன் இந்த கைனிஷத்தோட பார்ட்டை கொடுத்துட்டு ஓவிலோட டயக்ராம் அங்க கொடுத்துட்டு இங்க ஒரு பொலன் கிரைன் அப்படியே ஜெர்மினேட் ஆச்சுன்னா உள்ள போயிட்டு அதுல இருக்கிற 2 மேல் கேமிட் எப்படி எதோட ஃபெர்டிலைஸ் ஆகுதுன்ற அந்த கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. சோ இது ஒரு தனி பார்ட் கொஸ்டின். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடணும், இந்த டயக்ராம் போடணும், பேஜ் நம்பர் 248ல. ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியூல் அப்படின்னா இது தனி, இது தனி கொஸ்டின், இது தனி கொஸ்டின். இதுவும் 7 மார்க் கொஸ்டின் தான், இதுவும் 7 மார்க் கொஸ்டின் தான். ஃபெர்டிலைசேஷன் தான் இந்த டயக்ராம். வெறும் ஓவியூல், ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவியூல் கேட்டா இந்த டயக்ராம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நிறைய பேர் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது. ரைட். ஸோ ஃபெர்டிலைசேஷன்ல டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் அங்க வரும். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஓவில் வந்து சீடா மாறுது, ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறுது. சோ இந்த கான்செப்ட் அதுல கொடுத்திருப்பாங்க பாருங்க. அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீயிங்ஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், டெஸ்டிஸ், ஓவரி, டெஸ்டிஸோட ஃபங்க்ஷன் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த கிராஸ் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஏத்த மாதிரி நீங்க பாருங்க. தென் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதே மாதிரி கொடுத்துருக்குது. ஓவரியோட செக்ஷன், கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஹியூமன் ஓவரி. சோ அத நீங்க ஜெனரலா படிச்சாதான் இல்ல கிராஃபியன் ஃபாலிகல் செல் which secrete ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன், கார்பஸ் லூட்டியம் secrete progesterone ஹார்மோன். இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. மென்ஸ்ட்ரல் 4 ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவுலேட்டரி ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ், ப்ளீடிங் ஃபேஸ் அப்படின்ற அந்த 4 ஃபேஸ் இருக்கீங்க. சோ அது தரவா தெரியணும்னா அந்த ஓவரியோட ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கிறதுலாம் டீடைலா நீங்க 4 மார்க்ல ஆல்ரெடி படிச்சிருவோம். சோ அத படிச்சீனாலே இது ஈஸி தான் உங்களுக்கு. ஒரு ஸ்பெர்ம் டயகிராம் 2 வித் ஸ்ட்ரக்சர். சோ அதெல்லாம் நீங்களா ஈஸியா படிச்சுக்கலாம். அது ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளானதுதான். அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இது நாங்க கேட்டுட்டோம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்ற அந்த क्वेश्चन, அதுல அந்த டயகிராம் யூட்ரஸோட அந்த லைனிங்கோட growth இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் வரையணும். மேல அந்த எக்கோட சேஞ்சஸ் இருக்கு, அந்த டயகிராம் 2 நாச்சு நீங்க போடணும். டயகிராம் போடாமலே நோட்ஸ் எழுதுறதுனால உங்களுக்கு 5 மார்க் தான் கிடைக்கும். அதனால பேஜ் நம்பர் 251ல வரக்கூடிய டயகிராம் நீங்க கண்டிப்பா போட்டாகணும். அப்பதான் இதுல ஃபுல் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. இது மென்ஸ்ட்ரல் சைக்கிள், வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நாங்க கேட்டுட்டோம், இருந்தாலும் அது ஜெனரலா படிச்சீங்க. ரைட். அடுத்து ஃபெர்டிலைசேஷன் டு ஃபீட்டல் டெவலப்மெண்ட். ஒரு எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ்ல ஸ்பெர்மால ஃபெர்டிலைஸ் ஆகுது. அது அடுத்து ஜைகோட்டா மாறுது, 2n ஜைகோட். ஜைகோட் அடுத்து பிளாஸ்டுலாவா மாறுது. பிளாஸ்டுலா 3 லேயர்ட் எம்பிரியோ கேஸ்டுலாவா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து நியூருலா அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகுது. அதுக்கப்புறம் யங் ஒன்ஸ் 10 மாசம் நல்லா வயிற்றுக்குள்ளாருக்கு வளர்ந்து வெளியில இந்த நீங்க கொடுத்துருப்பாங்க. பார்ட்டுரிஷன், ஆர்கனோஜெனிசிஸ், அந்த மாதிரி எல்லாம் வருது பாருங்க, எல்லாமே அதுக்குள்ளாருக்கு வர்றதுதான். அதுல பிளாசென்டா, இதெல்லாம் 2 மார்க்ல கேக்குது. வாட் இஸ் பிளாசென்டா? Now it is the tissue which is used to connect maternal part with fetal parts. எம்ப்ரியோவை மெட்டர்னல் டிஷ்யூவோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிஷ்யூ பேர் தான் பிளாசென்டா. அம்பிளிக்கல் கார்ட், தொப்புள் கொடி,
இதெல்லாம் ஜெனரலா நீங்க படிச்சிருப்பீங்க. பிரெக்னன்சி, பார்த்துரிஷன், இந்த சமயத்துல ஆக்சிடாசின் ஹார்மோன் அதோட வேலை எல்லாம் இங்க கொடுத்துருக்கு. இதை ஜெனரலா பாத்தீங்க. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கொடுத்துருக்கு பாருங்க. அந்த பார்ட் முக்கியம். எப்பயுமே அப்ளிகேஷன் கொஸ்டின் என்ன அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் menstrual hygiene எப்படி அதை மெயின்டைன் பண்றது, இந்த சானிடரி napkins யூஸ் பண்றது, யூஸ் ஆஃப் வார்ம் வாட்டர், கிளீன் ஜெனிட்டல் ஆர்கன், இந்த மாதிரி நிறைய அந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் menstrual hygiene நம்ம அந்த கான்செப்ட்ல வரும். இதுல 2 மார்க்ல ஆல்ரெடி உங்களுக்கு கேட்டு இருக்குது. அதே மாதிரி டாய்லெட் ஹைஜீன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 255. டாய்லெட் ஹைஜீன், இந்த டாய்லெட் எல்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி அதுல கொடுத்துருக்கு. 3 பாயிண்ட் வரும். அந்த டாய்லெட் ஃபிளஷ், டோர், ஃபாசெட்ஸ், பேப்பர் டவல், டிஸ்பென்சர்ஸ் டாய்லெட்ல யூஸ் பண்ணணும். ஆஃப் தி டாய்லெட் dry, hands washed thoroughly with soap before and after toilet use. So இதெல்லாம் டாய்லெட் hygiene. So menstrual hygiene தனி क्वेश्चन, டாய்லெட் hygiene இதெல்லாம் அடிஷனலா சில क्वेश्चन. சோ இதெல்லாம் நீங்க ஜெனரலா படிச்சீங்க. urinary tract infections இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க் பார்ட்ல நீங்க பாருங்க. cystic disease, kidney infection, asymptomatic bacteriuria. சோ இதெல்லாம் வந்து urinary tract infections. அந்த பர்சனல் ஹைஜீன், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்றதுலாம் கொஞ்சம் 2 மார்க்லயோ 4 மார்க் நீங்க அதை கொஞ்சம் தரவா படிச்சாகும். இந்த பார்ட் அந்த மெஷர்ஸ் அதுவும் தான். கான்ட்ராசெப்டிவ் மெஷர்ஸ் உங்களுக்கு ஜெனரலா பாத்தீங்கன்னா அந்த காண்டம், டயப்ரம், யூட்ரின் டிவைசஸ், வாசெக்டமி, டியூபெக்டமி, இதெல்லாம் முக்கியமான क्वेश्चंस தான். இதெல்லாம் 2 மார்க் ரிலேட்டடாவும் பாருங்க. So இதுதான் வந்து உங்களுக்கு reproduction in animals, human beings ஓட reproduction. So with that we have completed revision for 17th lesson also. இது வரைக்கும் நம்ம வந்து 15th unit, 16th and 17th unit இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். So நல்லா go through பண்ணுங்க. So அந்த ஓவியலோட ஸ்ட்ரக்சர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க. The menstrual hygiene, toilet hygiene இதெல்லாம் இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ட பொறுத்த வரைக்கும் கைனீசியம், ஓவியூல், இந்த ஓவிலோட ஸ்ட்ரக்சர் டீடைலா பாருங்க. இதுதான் இந்த லெசன்ல முக்கியமான क्वेश्चन. ரைட். சோ இதுதான் உங்களுக்கு போர்ஷன்ல உங்களுக்கு வந்து இந்த 6 யூனிட்ட பத்தி டீடைலா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மார்க்ஸ் அலாட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்குது. கம்மிங் சண்டேல உங்களுக்கு வந்து அந்த மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே பப்ளிக் ஆக்ட்ல உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க இந்த சொன்ன மாதிரி இந்த புக் பேக் கொஸ்டினை முதல்ல தரவு பண்ணிட்டு உள்ள இருக்கிற கொஸ்டின் கோத்ரூ பண்ணுங்க. அந்த 1 மார்க் கொஸ்டின் போல்டு லெட்டர்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய நான் ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறேன். எல்லாத்தையுமே லைன் பை லைனா போல நான் போர்ஷன்ஸை முடிஞ்சு சீக்கிரம் முடிக்கிறதுக்காக நிறைய ஸ்கிப் பண்ணி போயிட்டேன். நீங்க அதுல போல்டு லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெட்டிங் உள்ள ஏதாவது போல்டு லெட்டர் கொடுத்துறாங்க, அது ரிலேட்டடா என்ன விஷயம், என்ன எக்ஸாம்பிள், அது ரிலேட்டடா நீங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். முழுசாவும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. கொஞ்சம் பப்ளிக் எக்ஸாம் பொழுது நாம வந்து ஓரளவுக்கு நிறைய கம்ப்ளீட் பண்ண மாதிரி அந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும். நல்லா எக்ஸாம் கான்ஃபிடன்ஸ் எல்லா क्वेश्चन பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.